Hello guys, today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா DTL Data Definition Language அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்கும் அந்த டேபிளை வந்து நம்ம ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு அண்ட் தென் டேபிள் எல்லாமே ட்ராப் பண்ணுறதுக்கு ட்ராப் மீன்ஸ் டெலீட் பண்ண போகிறீங்க டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே நம்ம டேபிள்லேருந்து ரிமூவ் பண்ணோன்னா ட்ரங்கேட்டு இந்த 4 ஸ்டேட்மெண்ட் தான் மெயினாக வந்து DTLல யூஸ் பண்ணுவாங்க டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜில். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது டேட்டா பேஸில் அப்படின்றத பற்றி நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் நமக்குன்னு ஒரு டேட்டா பேஸ். ஸோ க்ரியேட் டேட்டா பேஸ் என்னென்னா SQL DB அப்படின்ற ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணி இங்கே எக்ஸிக்யூட் அப்படின்னு நம்ம கொடுத்தோன்னா இந்த இடத்துல நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா SQL DB அப்படின்ற என்னோட டேட்டா பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோட டேபிளை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் டேபிள் நேம் வந்து கஸ்டமர். ஸோ இதில் கர்லி ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்குங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேமுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர்ஸ். ஸோ அதோட டேட்டா டைப் நம்ம என்னென்னு கொடுப்போம்னா வேர்கேர்னு கொடுத்து அதோட லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏஜ் வந்து ஒரு நம்பர் தான். ஸோ அதை வந்து நான் இன்டீஜர்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு அதுவும் வந்து ஆக்சுவலாக வேர்கேர். ஸோ அதில் வந்து நம்ம 30 அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சேலரி இன்ட்டு. ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கான டேபிளுக்கான இது வந்து க்ரியேட் ஆகிடும். இதை கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட். இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஒரு டேபிளில் நம்ம 4 ஃபீல்டு கொடுத்துருக்கோம், நேம், ஏஜ், டிபார்ட்மெண்ட், சேலரி. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளில் இருக்கிறதெல்லாம் நான் டேபிள் க்ரியேட் ஆகிருக்கா அப்படின்னு நான் பார்க்கணுன்னா செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் கஸ்டமர் இப்படியும் நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக எனக்கு நேமு, ஏஜ், டிபார்ட்மெண்ட், சேலரி க்ரியேட் ஆகிருக்கும். இங்கே SQL டேபிளில் போயிட்டு இந்த டேபிளில் இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டாப் 100 rows இப்படின்னாலுமே நம்மளோட டேபிளோட டேட்டாஸ் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் டேபிளில் எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்ணுறது அதெல்லாம் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.